ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட குக்கிங்க்கு லீவ் விட்டுட்டு ஃபேமிலியாக லன்ச் வெளியில் போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீக் நாங்கள் பெல்ஜியம் போர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். அங்கே 2-3 ஸ்டார்டர்ஸ் நாங்கள் சாப்பிட்ட போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே அப்போவே மெனு கார்டில் 950க்கு ஒரு ஸ்டார்டர்ஸோட லிஸ்ட் இருந்தது. ஸோ நம்ம இது ஒரு நாள் ட்ரை பண்ணணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு போகலான்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அந்த 950 கிட்ட ஸ்டார்டர் நம்ம ட்ரை பண்ணலான்னு நாங்கள் நினச்சோம். 7 to 8 ஸ்டார்டர்ஸ் காம்போ மாதிரி கொடுத்துருந்தாங்க 950க்கு. ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு தான் போயிருந்தோம். 12 மணிக்கெல்லாமே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். பட் இந்த ஸ்டார்டர் ஐட்டம் எல்லாமே 1:30 மணிக்கு மேலே தான் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன அவைலபிளாக இருந்ததுன்னா வெஜ் மீல்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருந்ததுன்னு சொன்னாங்க. வேறு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா நாங்கள் 12 மணிக்கு போனால் 1 மணி நேரம் வெயிட் பண்ண முடியாதுங்கிறனால ஓகே வெஜ் மீல்ஸே ட்ரை பண்ணி பார்ப்போம், இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு முடிவு பண்ணி நாங்கள் வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பர் ஹெட்டுக்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சாதம், 2 காய்கறி, கூட்டு, அப்பளம், சாம்பார், ரசம், வத்தல் குழம்பு, தயிர், பாயசம், ஊறுகாய், அப்பளம் இது எல்லாமே ரெகுலராக கொடுக்குற மாதிரி இருந்தது. எல்லா ஐட்டத்தோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி அந்த ஃபஸ்ட்டு போட்டிருந்த அந்த பருப்பு பொடியும் நெய்யும் எங்கள் எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட்டாக மாறிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அன்லிமிட்டடாக கேட்க நமக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. எங்களுக்கு பிடிச்சிருந்தது என்னன்னா, பிளேஸ் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அடுத்தது ரெஸ்டாரண்ட்டோட தீமு, காரை சீட் மாதிரி ஆக்கியிருந்தாங்க, ஆட்டோவை சீட் மாதிரி வச்சுருந்தாங்க, பஸ்ஸை சீட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த தீமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் ஒரு செல்ஃபி எடுக்கிற பர்சனாக இருந்ததுன்னா அங்கே நிறைய பிளேஸ் இருக்குது செல்ஃபி எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. வெஜிடேரியன் ஸ்பெஷல்ஸ் ரோடர் ஸ்டெம் சூப்பராக இருக்கும். ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல் ரோடர் ஸ்டெம். மேன் ஃபேவரட் பான் கார்லிக் பேபிகாம், அதுவும் ஸ்டெம் நல்லா இருக்கும். நான்வெஜ்ஜில் ஒரு ஷாய் நபாவி முருகு கபாப் லைக் பாட்டில் பண்ணி கொடுப்போம். லைக் ஒயிட் சாஸ் அந்த மாதிரி 3 லெக் பீசஸ் வர நல்லாயிருக்கும். பாபிக்கில் அல்ஃபாம் ஃப்ளேவர்ஸ் இல்லாமல் 5 ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்கோம். ஒரு யங் ஜென்ரேஷன் குடிக்கிற மாதிரி மந்தி இருக்குது, மந்தி பிரியாணிஸ் அந்த மாதிரி இருக்குது. யூஸ்வல் சவுத் இந்தியன் ப்ராப்பர் சேரசமா பிரியாணி சூப்பராக இருக்கும். ஒரு நைட் டெசர்ட்ஸ் ஃபாலோவர்ஸ், மாக்டெயில்ஸு அதெல்லாம் நல்லாயிருக்கும். இது போக கோஃபார் சவுத் இந்தியன்னா உங்களுக்கு கறிக்கடையில் லிவர், மட்டன், சிக்கன் சம்திங் எல்லாமே இருக்குது. மட்டனோட எல்லா ஐட்டம்ஸுமே ஸ்பெஷலாக சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணி கொடுப்பாங்க. அதுபோல் நம்ம மெயின் ஆஃப்டர் 12:30 7 வரையும் 7 to 11 வரை அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்க, இப்போ எனக்கு ஓவராலாக எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ஒரு ஹோட்டலை நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். நாங்களுமே இன்னும் நிறைய ஐட்டத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.